ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசைன்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எப்பவும் போல் எமோஷனல் எபிசோடுன்னே சொல்லலாம். இப்போ விஜயா வந்து பார்வதி கிட்ட பணம் எங்கன்னு கேட்கும்போது பார்வதி வந்து அந்த பணத்தை காணான்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயா மாடிக்கு போய் தேடி பார்க்குறாங்க. மறுபடியும் இந்த புடவைக்காரங்கள்ட்ட வந்து அப்புறம் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அமுச்சு விட்டு மறுபடியும் மேலே போய் தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மீனா தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சந்தேகப்படுறாங்க. ஆனால் பார்வதி வந்து ரொம்ப மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் விஜயா வந்து சொல்லவா வேணும், அப்படியே கோவத்தோடய வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனா வெளியில் பூலாம் கொடுத்துட்டு வந்து சந்தோஷமாக அந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க. ஒரு இடத்துல ஆர்டர் கிடச்சிருக்குங்கிற விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பெட்டிலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களே விஜயா வந்து பார்வதிக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்கள ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறலாம் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி இந்த பக்கத்து ஒன்றுமே பேசலை. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி விஜயாவே பேசி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பணம் காணாங்கிற விஷயத்தை மீனா பக்கத்து திருப்பி விடுறாங்க. இடையில ராகினி வந்து இந்த மீனா பக்கத்து திரும்புதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் மீனா அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஒரு கட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே முத்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. இப்போ பார்வதி ஒன்றும் சொல்ல முடியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனையும் வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா விஜயா வந்து அந்த பணத்தை கொடுத்துட சொல்லுங்க அப்படி இப்படின்னு பயங்கர ஆக்டிங் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. எல்லாருமே மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து தொடர்ந்து மீனா மேலேயே தான் வந்து அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மீனா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன முத்து மீனா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே எமோஷனல் ஆகிடுறாங்க. சுருதியும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. எல்லாரும் பேசினாலும் முத்து ஒரு கட்டத்தில் கோவமாகி போலீஸுக்கு போங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இது சம்மந்தமாக நீங்கள் அங்கே போய் விசாரிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்பையும் பார்த்தோம்னா விஜயா விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து செஞ்சது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ராகினி அப்படியே தனியாக யோசிக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை வந்து அவங்க பக்கத்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மாட்டிக்கோன்னு இப்போ விஜயா எல்லாம் பேசி அப்படியே ஒரு மாதிரி சண்டாமல் இது ஆனதுக்கப்புறம் மாடியில் போய் இருந்து மீனா வந்து அழுகுறாங்க. முத்து வந்து சமாதானம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சால் எவ்வளோ அவமானங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, பார்வதி அத்தை வந்து அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, இது எங்கள் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் போய் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் சொல்லிட்டு முத்து மீனாவை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் கண்டிப்பாக செம சுவாரஸ்யமாக இருக்க போது. நிறைய விஷயம் தெரியும். அது சம்மந்தமாக நம்ம இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.